நம்மளோட லைஃப்பில் நிறையா பீப்புளை பற்றி இல்லை கம்பெனிஸை பற்றி ப்ராடக்ட்ஸை பற்றி இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம வந்து பார்ப்போங்க, அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அதெல்லாம் போய் நேரில் பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குங்க. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லித்தரப்பட்ட சில முக்கியமான வார்த்தைகளில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து ஏஐடிசிசி அப்படிங்கிறது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸுங்க. ஸோ இதை வந்து அந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாளில் எப்படியாவது ஒரு 10 தடவையாவது சொல்லிடுவாங்க. ஃபைனலி த டே ஹேஸ் கம் டு மீங்க. அதாவது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே இடத்துல அமெரிக்காவில் நான் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சுங்க. டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் எப்போவுமே எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட்டுங்க, என்னோடய பேஷன்னே சொல்லலாம். ஸோ நம்மளோட பேஷனை என்றைக்குமே நம்ம விட்டு தராமல் இருந்தோம்னா நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வருங்க. பட் ஒன் திங், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நழுவ விட்டுறாதீங்க. யூ ஹாவ் டு பி ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.